வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது புத்தாண்டு 2024 ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி. எனது உலகங்கணிந்த 2024 வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெருகி சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அதை பொங்கல் டே சொல்கிறோம். அந்த பொங்கல் டேயோடு உங்களுக்கு என்ன ஆகுது, உத்தராயணம் அன்னியிலேருந்து ஆரம்பம். 15ஆம் தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். தொடர்ந்து 6 மாதங்கள், கிட்டத்தட்ட ஜூலை 15 வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வளரக்கூடிய காலம். அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்கிறது. ஏப்ரல் மே சொல்லவே வேணாம், நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு. அது சம்மர். அது குறைஞ்சி ஜூலையிலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம். ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர். இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகந்த காலம். இந்த உத்தராயண காலத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், அப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தசாயத்தில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீக் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். அதே தான் புதனுக்கும் 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு புதனும் போவார். எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, 2ல் இருந்தாலும் சரி 3ல் இருந்தாலும் சரி அவங்க நன்மை தான் செய்வாங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்துருக்கும்போது 3ன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன், திறமை இதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். அதுவும் குறிப்பாக ஆர்டிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க, நல்லா நான் பாடுவேன், நல்லா கதை எழுதுவேன், டான்ஸ் ஆடுவேன், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். ஏன்னா செவ்வாயோடு சேர்ந்துருக்கும்போது எனர்ஜி லெவலும் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 5ல் உள்ள சனி உங்களை உயரத்தில் அமர்த்துவார். புகழ், பெருமை இதெல்லாம் தருவார் 5ல் இருக்கக்கூடிய சனி. அது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இருக்கார். அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு அமைப்பில் இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு பெஸ்ட்டு யோகக்காரர். அவர் 5ஆம் இடம் திருகோணஸ்தானத்தில் இருக்கார். 6ல் குரு இருக்கும்போது நிறைய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அப்போது பிளானட்ரி பொசிஷன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது. 12ல் கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் ஏற்படுறது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. பிரச்சனையாக எதுவுமே இல்லை. குரு உங்கள் ராசியை பார்க்குறதால உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்து டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். கிராண்டாக நடக்கும். மனதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வயசானவர் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. அது நீங்கள் எதிர்பார்த்ததை போல் அமையும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு ஏரியாலையும் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது துலாம்னாலே துலாக்கோல் பேலன்ஸ் தான் சொல்லுவோம். அது அந்த வார்த்தைக்கு ஏற்றா போல் கம்ப்ளீட் பேலன்ஸு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் போனாலும் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய திறமை சரியான முறையில் வெளிப்பட்டு எல்லோருடைய ஒரு மரியாதைக்கும் உயர்ந்த ஒரு எண்ணத்திற்கும் உங்களை பற்றிய ஒரு மதிப்பீடு மிகவும் உயரக்கூடிய ஒரு காலகட்டம், சிறப்பான காலகட்டம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.